Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மணல் கொள்ளை தொடர்பாக அமலாக்கத்துறை அளித்த மனுவிற்கு 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். $4,730 கோடி மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக டிஜிபிக்கு ஆதாரங்களை அளித்துள்ளதாக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம் முன்வைத்த நிலையில் தற்பொழுது இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, தற்பொழுது என்னென்ன மாதிரியான ஆணைகளை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது, என்ன நிலவரம்? மணல் கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கையை எடுத்ததற்காக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் என்பவர் மணல் கொள்ளையர்களால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்குகள் உள்ளிட்ட 4 வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகிறது. தங்கள் விசாரணையில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய விசாரணை செய்ய கோரியும் தமிழக டிஜிபிக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாதால் தாங்கள் அனுப்பிய தகவலின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என அமலாக்கத்துறையினுடைய சென்னை மண்டல உதவி இயக்குனர் காந்திகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவில் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில 28 மணல் குவாரிகளில் அனுமதியை மீறி 987 ஹெக்டேர் பரப்புக்கு சட்டவிரோத மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனுடைய மதிப்பு 4,730 கோடி ரூபாய் ஆகும் என்பதையும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 36 கோடியே 45 லட்சம் ரூபாய் மட்டுமே அரசுக்கு வருமானம் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில சட்டவிரோதமாக மணல் குவாரி செய்ததன் மூலமாக கிடைத்த தொகையை சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 15 நிறுவனங்கள்ல 130 கோடி ரூபாய் வங்கி கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறையுடைய தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 130 கோடி ரூபாய் வங்கி கணக்குகள் தற்காலிகமாக முடக்கத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு அனுப்பிய தகவலின் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்புல விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது ஒரு விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான மாநில காவல்துறைக்கு உத்தரவிட கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என்று தலைமை நீதிபதி அவர்கள் அப்போது ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அமலாக்கத்துறை தரப்புல இது மிகவும் ரகசியமாக கிடைத்த தகவல்கள் மாநில காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்ய கேட்கப்பட்டது. இது போன்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடர்வதற்கு அமலாக்கத்துறைக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் வாதங்கள் வைக்கப்பட்டது. தமிழக அரசு துறை தரப்ப தகவல்களை அனுப்பி வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள மாநில காவல்துறை ஒன்றும் போஸ்ட் மாஸ்டர் அல்ல என்ற விவரத்தை நீதிமன்றம் வாதமாக வைத்தார்கள். தமிழகத்தை விட 4 மடங்கு அதிக மணல் கொள்ளை வழக்குகள் மற்ற மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நீதிமன்றத்தில் தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த வழக்குகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமலாக்கத்துறை தமிழகத்தை மட்டுமே கண்களுக்கு செய்வதற்காக நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். அப்போது பொதுநலம் கருதியே அமலாக்கத்துறை மனுவை தாக்கல் செய்ததாக அமலாக்கத்துறை தரப்புல தமிழக அரசுக்கு பதில் வாதம் வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பின் வழக்கால் பொதுநலை சுட்டிக்காட்டி குஜராத் நீதிமன்றத்துல தமிழக அரசு வழக்கு தொடர முடியுமா என்ற கேள்வி எழுப்பினார்கள். டெல்லி மாநில காவல்துறை சம்பந்தப்பட்ட வழக்க போலீசார் எப்படி உத்தரவிட உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இது போன்ற வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது, எந்த அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற உச்சநீதிமன்ற கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த மனுவை அமலாக்கத்துறை திரும்ப பெற்றதையும் நீதிமன்றத்துல தமிழக தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து இந்த மனுவுக்கு 3 வாரங்கள்ல பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தலைமை நீதிபதி அமர்வானது தள்ளி வைத்திருக்கிறது. நன்றி செந்தில்குட்டி, முழு விவரங்களுக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.